சௌமியா அன்புமணி அவர்கள் கிளாரிஃபிகேஷன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கன்னி பேச்சு என்ற வார்த்தைக்கு பதில் அறிமுக உரை இல்ல முதல் உரை என்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள் வாங்க. என்ன விளக்கமா என்ன கேட்க போறீங்க? வருகின்ற 17/9/2026 அன்று வரலாற்று சிறப்புமிக்க மதுரையினுடைய அங்கையர்க்கரசி மங்கையர்க்கரசி என்று போற்றப்படுகின்ற மீனாட்சி அம்மனுக்கு குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. அந்த அழைப்புதான் எனக்கு முறையாக வழங்கப்பட்டிருக்கு. ஒரே நிமிஷம், குறைகளே இல்ல, நல்ல விஷயம் சொல்றேன். வழங்கப்பட்டிருக்கின்றது. 10 எழுத்து குறைபாடுகள் இருக்கிறது. இறந்தவருடைய ஆதீனத்தின் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அறங்காவலர் குழு உறுப்பினர் பெயர் யார் பெயரும் இடம்பெறவில்லை. சட்டம் 28 படி 6 உட்பிரிவு 2 படி அறங்காவலர் குழு பெயர் உட்பட வேண்டும். அந்த அழைப்பதிலே யார் பெயரும் இடம்பெறவில்லை என்பதை அவையின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள், மாண்பு உறுப்பினர் லதா அவர்கள், கிளாரிபிகேஷன் தான் கேளுங்க. அவரை மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வரும்போது வேற சப்ஜெக்ட்டுக்கு போவாதீங்க. இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கே என்னன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா கன்னி பேச்சு அப்படின்றாங்க. அதை அது ஒரு ஆணாதிக்கத்தினுடைய சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இருக்குது அப்படிங்கறத நான் பதிவு பண்றேன். அந்த கன்னி பேச்சுன்றத அவை குறிப்பில இருந்து நீக்கணும் அப்படிங்கறதையும் நான் கேட்கிறேன். இப்ப என்ன பண்ணலாம் என்பதை பற்றி இப்ப பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதை பற்றி நல்ல விளக்கம் சொல்லுவார் என்று கருது. பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே கடந்த சட்டமன்றத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சகோதரி வானதி அம்மா இதே போல ஒரு விஷயத்தை சுட்டி காமிச்சாங்க. எல்லாருக்கும் நினைவு இருக்கும். அப்போது அன்று இருந்த பேரவைத் தலைவர் கூட அதை கன்சிடர் பண்றதா சொன்னாங்க. இது ஒரு நல்ல ஆலோசனை தான் சௌமியா அம்மா சொன்னது. அது கன்னி பேச்சுன்னு சொல்கிற பொழுது பெண்ணுக்கு பல பருவங்கள் உண்டு, பேதை வடந்தைன்னு பல பருவங்கள் உண்டு. இது ஒரு மரபாக இருந்தது. இதை போன்ற விஷயங்களுக்கு பெண்களுக்கு பெண்ணிய சுதந்திரத்துக்கு குரல் கொடுக்கக்கூடிய வெற்றி தலைவரினுடைய ஆட்சியில் அதை நீங்க கன்சிடர் செய்து அறிமுக உரையினே சொல்வதற்கான ஏற்பாடு செய்யப்படி வழிமுடிகிறேன். மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள் இனியே பேசலாமா? ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில் இவ்வளவு பெருந்தன்மையா ஸ்பீக்கர் இருந்ததே இல்லை. நாங்க எதிர்கட்சியில் கேட்கும் போதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப பெருந்தன்மையா இருக்கிறீங்க, திரும்பவே மாட்டாங்க எங்க பக்கம். மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற பேரறிஞர் அண்ணாவின் பொன்மொழியை நினைவில் வைத்து, ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருப்பதை சொன்னான் தலைவன், அண்ணன் அவன் சொல்லிய சொல்லை நான் என்னாலும் மறந்ததில்லை என்ற வரிகள் கேட்ப மறையும் வரை வாழ்ந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனது ஆட்சியில் ஏழை எளிய சாமானிய மக்கள் உயர்வரும் திட்டங்கள் தந்த பொன்மனச்செம்மல் சத்துணவு தந்து பல்வி கல்வித்துறையில் மறுமலர்ச்சியும் பல்கலைக்கழகங்கள் பல கண்டு உயர்கல்வித்துறையில் உச்சம் தொட்டு வரலாற்று சாதனை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும். ஒரு நிமிஷம். மாண்பு உறுப்பினர் உங்களுக்கு பேரவைத் தலைவர் சொல்றாரு அவர். மாண்புமிகு எனக்கு முன்னால் அந்த துறையை பார்த்தவர், அவர் கொறடாவாக இருந்தவர். அவர் மட்டும் பேசுறது மட்டும் இல்ல, அவர் சொல்லி 100 பேரும் பேச வைக்கிறவர். அவர் சொல்றாரு திமுக ஆட்சியில் பேச விடல அப்படின்னா அது என்ன நியாயம்? அது என்ன உண்மை? நீங்க எவ்வளவு தடவை எந்திரிச்சு பேசுறீங்க? யார் பேருக்கு எவ்வளவு பேருக்கு வாங்கினீங்க? இப்ப சொல்றாருல, யாராவது எந்திரிச்சு உறுப்பினர் கொஞ்சம் விடுங்கன்னு சொல்றீங்க, கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நீங்க சொன்னீங்க அவர் ஒரு நாளும் சொல்லாம இருந்ததே இல்லை. கொஞ்சம் விடுங்கன்னு சொல்லிட்டே தான் இருப்பார். அவர் சொல்ற அவ்வளவு எங்களை சொல்லக்கூடாது இல்ல. மாண்பு உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள். உட்காருங்க. அவை முன்னவர் உட்காருங்க. அவை முன்னவர் பேசும்போது உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களை முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள், நாங்கள் எதிர்க்கட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிற போது நீங்கள் எப்படி நடத்தினீர்கள் என்பது நாடே அறியும். பேரவைத் தலைவர் அவர்கள் எப்படி கட்டளையிடுவார், பேரவைத் தலைவர் உட்கார் அப்படின்றவர் தப்புன்னு இல்லை, நான் கேட்கறது இல்லை. பொதுவாக பேரவைத் தலைவர் அது போலதான் நடவடிக்கை மேற்கொண்டாரே தவிர வேறொன்றும் இல்லை. மாண்பு எஸ்பி வேலுமணி அவர்கள் நீங்க பேசு. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணா நேரு பேசினாரு, மனசாட்சியோட பேசணும். உங்களை மாதிரி இத்தனை வாய்ப்புகள் இடையில அவர் கொடுத்தாரான்னு சொல்ல. நான் அப்ப எதிர்கட்சி கொறடாவா இருந்தா நிறைய பேருக்கு வாய்ப்பு கேட்கறது கடமை கேட்டோம். ஆனால் பாத்தீங்கன்னா
அவர் இப்படி திரும்ப கூட மாட்டார், இப்படியே நேராக இருப்பார். எதிர்கட்சி பக்கம் திரும்ப நிறைய பக்கம் டைம்ல சில டைம்ல கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் நடந்ததா? இவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாருன்னா நேரம் என்ன சொல்லணும்? இப்ப இருக்க சமாளிக்க கொடுத்தாரா? அதெல்லாம் கிடையாது. வேண்டாம், இது ஒரு ஏழை எளிய சாமானிய மக்கள் உயர்வரும் உறுப்பினர் எஸ்பி வேலுமணி அவர்கள் நீங்க பேசுங்க. திட்டங்கள் வேண்டாம், விவாதம் வேண்டாம், உட்காருங்க உட்காருங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், விவாதம் வேண்டாம். பல்கலைக்கல்வித்துறையில் மறுமலர்ச்சி உட்காருங்க, வேண்டாம் உட்காருங்க. பல்கலைக்கழக மத்திய அரசுல நிதியும் அதிகமா கேட்டு பெறணும். மத்திய அரசும் பாத்தீங்கன்னா அதிகமான நிதியை தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த நான் கேட்டுக்கொண்டு, அதே போல நம்முடைய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, நீங்களும் இந்த அரசுக்கு மத்திய அரசு வலியுறுத்தி அதிகமான நிதி நம்முடைய தாவேக அரசுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு எனக்கு அதிகமாக பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு நன்றி கூறிவிடுவேன். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய உறுப்பினர் பேசும்போது தயவு செய்து உட்காருங்க. நான் சொல்லிடுறேன், அப்புறம் சொல்லிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லங்க பேசுவோர் பட்டியலில் போட்டிருக்கேன். அந்த கேள்வி எல்லாம் கேட்கலாமா நீங்க? என்ன மிஸ்டர் ஆஸ்டின், அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திமுக தான் பட்டியலே நான் போட்டிருக்கேன். அப்புறம் எந்த கட்சி அப்படிலாம் வீணான குழப்பத்தை ஏற்படுத்தணும். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சொல்லிட்டேன், உங்களுக்காக நான் சொல்லிட்டேன். உட்காருங்க. மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர். மதிப்பிற்குரிய உறுப்பினர் பேசுகிற போது பல்வேறு விஷயங்களை சுட்டி காமிச்சு சொன்னாரு. ஒரு இடத்துக்கு போகும்போது அதிகாரிகள் வருவதில்லைன்னு சொன்னாரு. ஒன்னு தெளிவா அந்த மாமன்றத்தில் நாங்க பதிவு பண்ணிக்கிறோம். ஆளுங்கட்சி தொகுதிகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறதோ அதற்கு சற்றும் குறையாமல் மற்ற தொகுதிகளும் தர வேண்டும் என எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார். எனவே எங்க போனாலும் இந்த செஷன் முடிஞ்சவன அண்ணன் கூட நான் தனியா வந்து பேசுறேன், அதை எழுத்துப்பூர்வமா வாங்கி கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை, அவர்கள் தேவைப்படுற மோட்டிவேஷன் கொடுத்து எல்லா தொகுதியிலையும் இனி எங்க போனாலும் அந்த அதிகாரிகள் அங்க வர வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகள் வந்து ஒத்துழைப்பு தர வேண்டும். அதை உறுதி செய்வதுதான். ஏன்னா எங்க தொகுதி மட்டும் கிடையாது, அவருடைய தொகுதி மட்டும் கிடையாது, 234 தொகுதிகளுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் தான் முதல்வர் என்பதை கூறி அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்பதை கூறுகிறேன். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது சேஃப்டி சம்பந்தப்பட்ட விஷயம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்பது ஒவ்வொரு ஆட்சியின் போதும் ஒவ்வொரு காலகட்டத்தின் போது கட்டிக்கிட்டே வந்தாலும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பிரையாரிட்டி என்னன்னு பார்க்கணும். யாருடைய வகுப்பறை அது? பெற்றோர்களுக்கா, ஆசிரியர்களுக்கா, இந்த துறைக்கா? அது அந்த மாணவ மணிகளினுடைய வருங்காலத்திற்கான வகுப்பறை. இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் நான் முதலில் கையெழுத்து போட்டதே, நான் போட்ட முதல் கையெழுத்தே பூட்டப்படக்கூடிய கதவுகளுடன் கூடிய மாணவிகளுக்கான கழிப்பறைக்கு தான் நான் முதலில் கையெழுத்து போட்டேன். அது இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான தேவை. நல்லா யோசிச்சு பார்க்கணும். இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், நிறைய உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையெல்லாம் வச்சீங்க. ஒரு வகுப்பறையே இல்லாத கழிப்பறை இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு கூட ஒரு யூஸ் இருக்குங்க. அதை நீங்க பப்ளிக் டாய்லெட்டா யூஸ் பண்ண முடியும். ஆனா சரியான ஒரு கழிப்பறையே இல்லாத வகுப்பறையில எந்த பயனும் இல்லை. பல மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம் எங்களுடைய மாணவிகள் அவர்களுடைய இயற்கை உபாதையை அடக்கி கொண்டு, இதே மூலமா அவர்களுடைய போக்கஸ் மிஸ் ஆகும், ஹெல்த் என்ன ஆகும், மாதவிடாய் நேரத்தை நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கடந்த சில தினங்களாக நானும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் ஆதவும் தீவிரமாக இதை குறித்து ஆலோசனை செய்தோம். அதே சமயம் ஒரு ஒப்பாய்வு நாங்க வந்து மேற்கொண்டோம். 2022, 2025 அந்த ஆண்டு கணக்குள்ளார பாத்தீங்கன்னா வகுப்பறைகள், இந்த உட்கட்டமைப்பு வசதிகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5000 வகுப்பறைகள் வந்து அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இதை வந்து இன்னும் கொஞ்சம் நாம துரிதமா வேகமா பண்ணோம். நடப்பு ஆண்டுல பாத்தீங்கன்னா 1031 வகுப்பறைக்கான அந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். லேப்ஸ் 228 லேப்ஸ் நாங்க வேகமா புதுப்பிச்சுட்டு வரோம். அறிவியல் ஆய்வகத்திற்கான உபகரணங்கள் 228, கழிப்பறை 216+28, திறன் பலகை 7840, இருக்கை மற்றும் பேஜை 10310. மிக முக்கியமா கண்காணிப்பு கேமரா. எந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கோ அந்த இடத்துல குற்றம் நடப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு. அதனால பள்ளிகளில் 24578 கண்காணிப்பு கேமராக்களுக்கான வேலைகளும் செய்திருக்கிறோம். இதற்கான அந்த பணிகளுக்கான மொத்த செலவினம் 727.58 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. ஆனா நான் இந்த மாமன்றத்தின் மூலமா உங்க மூலமா என்னுடைய அன்பு நண்பர் பொதுப்பணித்துறை அமைச்சர் நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, ஏதேதோ டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வெள்ளை அறிக்கை கொண்டு வரீங்க, இது என் குழந்தைகளோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். கண்டிப்பாக இந்த ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறை ஒரு வெள்ளை அறிக்கையை உருவாக்கி முதல்வரினுடைய கவனத்திற்கு கொண்டு வர உங்க மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார் அவர்கள். இருங்க அவங்க கேட்கட்டு இருங்க. என்ன கிளாரிபிகேஷன்? என்ன மாண்புமிகு உறுப்பினர்
இங்கே மாண்புமிகு பொதுப்பணித்துறை பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள் 2 பேரும் இப்போ தான் புதுசாக கண்டுபிடிச்சுமே சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லும்போது 5000 வகுப்பறைகள் கடந்த ஆட்சியில் கட்டப்பட்டது இப்போ சொல்கிறார். மீதி நாங்கள் கிட்டத்தட்ட கடந்த ஆட்சியில் வந்து இங்கே பள்ளிக்கூடங்கள் 6000 கட்டிடங்களை வகுப்பறைகளை இடித்து மறுசீரமைப்பு செய்வதற்கு உத்தரவிட்டு இப்போ இங்கே எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள். அதேபோல் கழிப்பிடமே இல்லைங்கிற மாதிரி ஒரு கருத்தை உருவகப்படுத்தி 2 அமைச்சர்களும் பேசுகின்றார்கள். எல்லா பள்ளிகளிலும் அதே போல கழிப்பறை வசதிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. படிப்படியாக கடந்த ரிப்பேர் செய்கின்ற இல்லவே கட்டவே இல்லைங்கிற மாதிரி ஒரு மாறிய ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். ஆக நீங்க இல்லாத இடத்துல நீங்க கட்டுங்க சுத்தமாக. ஏன்னா பேசுவதை வந்து கடந்த ஆட்சியில் கழிப்பறையே இல்லாமல் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு உருவகத்தை உருவாக்குகிறார்கள். அது தவறு. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் பேசும்போதே சொன்னேன், நான் எந்த கட்சியை பத்தி பேசல, எந்த ஆட்சி பத்தி பேசலன்னு. ஆனால் இந்த ஆட்சி எது உண்மையோ அதை மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, எது கிரவுண்ட் ரிப்போர்ட்டோ அதை மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ. நம்ம எல்லாம் பேசுறோம் ஸ்கூல் நல்லா இருக்கு, காலேஜ் நல்லா இருக்கு, அரசு கல்வியில் நல்லா இருக்குன்னு. ஆனா நம்ம பசங்க இது வரைக்கும் யாரையுமே வந்து அரசு பள்ளியில சேர்த்ததே கிடையாது. இதுதான் உண்மை. ஏழ்மையா இருக்கவங்க அரசு பள்ளியில சேர்க்கணும். ஆனா அது கருணை அடிப்படையில் இருக்கு. நம்ம திருப்பி சொல்றோம், எங்களுடைய முதலமைச்சரோட தலைமையில் அது கருணை அடிப்படையில், உரிமை அடிப்படையில் மாற்றணும். ஒரு அரசு கல்வி வந்து ஒரு ஈக்குவலா, ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்குள்ள போனா எப்படி இருக்கும்? ஒண்ணும் இல்லை. என்னுடைய மகனே என்னுடைய ஸ்கூல்ல போகும்போது ஒரு நல்ல டாய்லெட் இருக்கு, நல்ல கிரவுண்ட் இருக்கு, விளையாடக்கூடிய நல்ல வசதி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது மித்த குழந்தைகளுக்கு இது மாதிரி எப்ப கிடைக்கணும்? ஏன்னா நான் ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவன். நான் நீங்க எங்க படிச்சீங்க? நான் அங்கதான் படிச்சு வந்தேன். அல்ல, அந்த காலம் வேற, காமராஜர் காலம் வேற. நீங்க படிக்கும்போது காமராஜர் இருந்தார் முதலமைச்சரா, அப்ப இருந்தது வேற. நீங்க காமராஜர் காலத்துல படிச்சதுனால ஸ்கூல் நல்லா இருந்துச்சு. சோ இங்க குறைகள் இல்ல. இங்க என்ன பிரச்சனைனா, திருப்பியும் சொல்றோம், திருப்பியும் நாங்க பதிவு பண்றோம், அரசு கல்லூரியிலுடைய கட்டடங்கள் சரியாக இல்லை அப்படிங்கறத பதிவு பண்றதை நான் பதிவு